திருவைகுண்டம் முன்னாள் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர், எங்கள் ஊர் கவுன்சிலராக இருந்திருக்கேன். அதாவது திருவைகுண்டம் குமரகுரு சுவாமிகள் மேல்நிலைப் பள்ளியை, அதாவது சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்து கொண்டு இருக்கிறது. இந்த பள்ளியை சுந்தர ஐயர், கோபால ஐயர் தான் அந்த பள்ளியை தொடங்கினாங்க. மறுபடி கோபால ஐயர் தான் இந்த ஸ்கூலுடைய முதல் செயலாளர். மறுபடியும் 100 ஆண்டு காலமாக ஒவ்வொரு செயலாளராக மாறி வந்துக்கிட்டே இருக்கையில், இப்போ தற்சமயம் நான் செயலாளர்னு சொல்லி ஒரு ஆள் இந்த பள்ளியை இந்த மாவட்டத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த தருமபுரம் ஆதீனத்து சாமியார் பேரில், அதாவது சாமியார் பேர் மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த சாமியார் பேரில் சுமார் 50 கோடி ரூபாய் சொத்தை பெருமானமுள்ள பள்ளியை இரவோடு இரவாக பத்திரப்பதிவு அவங்களுக்கு வேண்டிய சார் பதிவாளர் கொண்டு வந்து பதிஞ்சிட்டு இரவோடு இரவாக ஊரை காலி பண்ணி தலைமுறை ஆயிட்டார். இப்போ அடுத்தால என்ன அப்படின்னா, நாங்கள் மேலதிகாரிகளுக்கு சிஓ, டிஓ, கலெக்டர் எல்லாத்துக்கும் தகவல் தெரிவித்த காரணத்தால் எங்கள் லோக்கல் ரவுடிகளை வச்சுக்கிட்டு அவங்க சாமியார், நம்ம இப்போ கரண்டில் இருக்கிற செயலாளர், அவர் எல்லோரும் சேர்ந்து எங்களை மறைமுகமாக மிரட்டுதாங்க. நீங்கள் இந்த ஊரில் யாருமே கேட்கலையே, நாங்கள் உனக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி மறைமுகமாக மிரட்டுதாங்க. அது சம்மந்தமாக தான் நான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட புகார் செய்திக்கு வந்திருக்கேன். அவங்க எப்படி மோசடியா பண்ணிருக்காங்க? மோசடினா அவங்களுக்கு ஆமாம், இது 50 கோடி ரூபா சொத்தை தானம்ங்கிற பேரில் அவர் சொத்தை வித்தோம்னு சொல்லுறாரு. தானம்ங்கிற பேரில் அவர் வீட்டு சொத்தை வேணால் கொடுக்கலாம். இது பொது சொத்தை பள்ளிக்கூடத்தை எப்படி கொடுக்கலாம்? 50 கோடி ரூபா சொத்தை வெறும் தானத்துக்கு எவரு சாமியாருக்கு நம்ம மாவட்டத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த ஸ்கூல் வளர்ச்சிக்கு அவர் எந்த விதத்திலும் உதவி பண்ணது கிடையாது. இவருக்கு எப்படி நம்ம 50 கோடி ரூபா சொத்தை சும்மா எழுதி கொடுக்க முடியும்? நம்ம நிர்வாக அதில் குமரகுரு மடத்துக்கு எழுதி கொடுக்கலாம். இல்லாட்டா அங்கே உள்ள கல்வி IAS, IPS அதிகாரி, ரிட்டையர்ட் அதிகாரி இருக்காங்க, அவங்கள செயல்பட விட்டு அந்த ஸ்கூல் அவங்ககிட்ட ஒப்படைச்சி நீங்கள் நடத்துன்னு சொல்லலாம். நம்ம மாவட்டத்துக்கே சம்பந்தம் இல்லாத, அது மயிலாடுதுறை மாவட்டம் எங்கே இருக்குது, நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் எங்கே இருக்குது, இவருக்கு இந்த சாமியாருக்கு என்ன சம்பந்தம்? ராத்திரி பத்திரத்தை முடிஞ்சுக்கிட்டு அவர் செயலாளர் ஊரை காலி பண்ணி ஓட்டிட்டார். சம்பளம் நான் 3 மாதம் இது வரைக்கும் சம்பளம் போடலை. ஆசிரியர் போனால் நீங்கள் வெளியே போங்க, இந்த மாதத்திட்ட 4 மாதம் ஆகுது, ஆசிரியர் போனால் வெளியே போங்க, உடனே நாங்கள் ஸ்கூலை வாங்கிட்டோம் அப்படின்னு மிரட்டுதாங்க. நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர்கிட்டையும் சொல்லியாச்சு, மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகிட்டையும் சொல்லியாச்சு. எந்த இதுவும் நடக்க மாட்டேங்குது. சாமியார் பேரை சொல்லியிருக்காரு, சாமியார் எனக்கு லட்டு தந்திருக்காரு, நாங்கள் சாமியார் பேச்சை தான் கேட்போம், அரசாங்க பேச்சை கேட்க மாட்டோம் அப்படின்றாங்க. இந்த பள்ளி என்னென்னா, ஏற்கனவே இந்த பள்ளியை வந்து அரசாங்கத்திட்ட ஒப்படைத்த பள்ளி, எங்களால் அரசாங்கத்தில் ஒப்படைத்த பள்ளி, இதை மறைச்சி இவங்க விற்றுருக்காங்க. ஏற்கனவே அரசாங்கத்தில் ஒப்படைச்சாச்சு இந்த பள்ளியை. மறுபடியும் இன்னொரு மட்டும் என்னென்னா, அது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை வந்து கவர்னர் பேரில் இதுக்கு முன்னால் உள்ள செயலாளரே பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் மறைச்சி தான் இவங்க வாங்கியிருக்காங்க. அதுவும் பெரிய மோசடி. எவ்வளோ பிள்ளைங்க படிப்பாங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் ஸ்டூடெண்ட் படிக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளியை இவருக்கு விற்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதாவது ஆமாம், கோட்டை சண்முகநாதம்னு அவர் தான். அதாவது பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், ஒரு 80 வயசு 85 வயசு வேறு கையில் வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. பேரவைக்கு வேற ஒரு 5 பேர் 6 பேர் அவங்க குடும்பத்தில் உள்ள ஆட்களை அடுத்தால உள்ள வர விடாமல் இவரே தன்னிச்சையாக வித்துட்டு அவர் பாட்டில் போயிட்டார். பல கோடி ரூபா மருந்தில் கைவிட்டு பட்டுக்கிட்டு 50 கோடி ரூபா சொத்தை கொடுக்கணும்னா சும்மா எப்படி மாணவர்கள் எல்லாரும் கொடுப்பாங்க? அது நம்ம மாவட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத சாமியும் அந்த மடம். நம்ம மாவட்டத்தில் இந்த பத்திரப்பதிவை ரத்து பண்ணி இவங்களை மோசடியா பதிச்ச பூராவும் கைது பண்ணணும். அதாவது முதல்ல சண்முகநாதன் செயலாளர், 2வது தருமபுரம் ஆதீன மாசிலாமணி ஞான சம்பந்த பரமாச்சாரியார், மறைமலை சம்பந்தம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டம், 3வது மாரிச்செல்வம் ராஜாமணி பேரூராட்சி அம்மன் கோயில் தெரு வண்ணார்பேட்டை திருநெல்வேலி, 4வது தியாகச்செல்வம் நயினார் தேவர் பெரும்பத்தி சிறுவைகுண்டம். இவங்க 4 பேர் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதில் இவங்க 2 பேர் மாசிலாமணியும் தியாகச்செல்வம் கையெழுத்து போட்டிருக்காங்க. சண்முகநாதன் மட்டும் கையெழுத்து போட்டிருக்காரு, சாமியார் கையெழுத்து போடலை. சாமியார் கையெழுத்து போடாமலே அவர் பேர்லேயே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆமாம்.